கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கா தெரியுமா? ஏன் இருக்கிறது இல்ல? ஏன் இருக்கா தெரியுமா? கல்யாணம் பண்ணி இங்க இருந்து பாக்குறது ரொம்ப லட்சணமாவே இருக்கும். எப்படி இருக்கும்? பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கும். கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கும். உண்மைதான். ஆனா கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு பார். ஆம்பளை நாங்க எப்படி வருப்போம்? எப்படி இருப்பீங்க? உம்மல வவால் மாதிரியே தூக்கி போய் கட்டி பாய் போடு. ஏங்க? அதுல அவ்வளவு முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. என்னென்ன வேலைகள்? அந்த வேலையை பத்தி சொல்றேங்கிட்ட பேசுறியா? நீங்க முதல்ல சொல்லுங்க. அப்படின்னா கதையை கேட்டு பிறகு பேசுறேன்ற. ஆமா ஆமா. செல்லம் வீட்டுல எலி தொல்லை தாங்க முடியல. எல்லோரும் எலி பிடிக்க எலி பெட்டி வச்சிருப்பாங்க. பாவம் என்ன வச்சிருப்பாங்க? எலி பிடிக்க எலி பெட்டி வச்சிருப்பாங்க. எலி தொல்லை தாங்க முடியல. எலி பிடிக்க எலி பெட்டி வச்சிருப்பாங்க. உண்மைதான். அந்த எலி பெட்டிக்குள்ள வடையோட சுட்டு வைப்பாங்க. ஆமா. பாவம் அந்த எலி என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? பெட்டிக்குள்ள இருக்க வடையை காத்துப்பட்டு பெட்டிக்கு உள்ள போகும். உள்ள போய் அந்த வடையை தொட்டதுமே பொச்சி மூடிக்கும். பாவம் சின்ன வடை காசப்பட்டு உள்ள போன எலி அது உள்ளதான் சுத்தி கிடக்கணும். உண்மைதான். அந்த மாதிரிதான் பாவடைக்கு தான் இன்னைக்கு ஆசைப்பட்டு என்ன போல ஆம்பளைங்க நாங்க யாருமே சுத்தமா நாங்கெல்லாம் அரிச்சதுரும் பாரு.